வெல்கம் பேக் டு அவர் சேனல். மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி விட்டு இன்றைக்கி காயெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி அதனால எல்லாத்தையும் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணிடலாம், ஒன் பாட் ரெசிபி மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா காயும் இருந்துச்சு, காலிஃப்ளவரு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், சௌ எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதமாக ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்புமா தான். ஸோ நான் ஃபாஸ்டிங், ஸோ அதனால் மார்னிங் 6:30க்கெலாம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் வேலையை பார்க்கவே ஆரம்பித்தேன். ஸோ இது எல்லா காயும் நறுக்கி குக்கரில் வேக போட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்த்துடலான்ட்டு ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். சாம்பார் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு காய் நறுக்கிறது தான் பெரிய கஷ்டம். எல்லா வேலையிலையும் ஒரு ட்ரிக் இருக்குல்ல, எல்லா வேலையிலையும் ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அது இப்படி தான் ஒன்று. சமையலில் இது ஈஸி அது ஈஸின்னு சொல்லிடலாம், பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ காய் நறுக்கணும், அதில் காயில் எது போட்டால் நல்லாயிருக்கும் எது போடாட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து செய்கிறதான் சமையல். ஸோ காயெல்லாம் நறுக்கிட்டு பருப்பும் அரிசியும் முன்னாடியே ஊற வச்சோம்னா கொஞ்சம் குலைவாக நல்லா வேகும்ட்டு. அதுக்கு சைடிஷ்க்கு வாழைக்காய் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். ஸோ 40 days நான்வெஜ் இல்லாது என்ன செய்கிறதுன்னு யோசனையாகவே இருக்குது. ஸோ அதுதான் பெரிய மெயின் வேலையே. ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்தோமா ஒரு சிக்கனை எடுத்தோமா ஒரு கிரேவி வச்சோமா ஒரு சாதம் வடிச்சோமா முடிஞ்சு போயிடும். அப்படியே நைட்டுக்கு எடுத்தோம்னா சிக்கன் வச்சோமா ஒரு குழம்பு வச்சோமா இட்லி ஊற்றினோம்னா முடிஞ்சு போயிடும். இப்போ என்ன சட்னி அரைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ உப்புமா செஞ்சு வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை ஆரம்பித்தேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், அதனால் எல்லாத்துக்குமே உப்புமா தான். ஸோ உப்புமாலாம் செஞ்சு வச்சுட்டு சாதம் அதுக்கப்புறம் தான் செஞ்சது. ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, ஸோ அதனால் அதை பாயில் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு அதை செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். நம்மளுக்கு பணம் காசு செய்கிறதோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு சிங்கில் மட்டும் பாத்திரம் மட்டும் பஞ்சமே இல்லாமல் சேர்ந்த மினியமாக இருக்கும். இது 2வது குண்டா நான் விளக்குறது. ஏன் தான் இப்படி செய்கிறதோ தெரியல. ஸோ உங்கள் வீட்லேயும் இதே நிலமை தான் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் பெற்றது வேறு, என் மேலே ஏறி நின்றுக்கிட்டு தான் அது கொய்யாரமாக தான் கேட்கும். இன்னைக்கு நான் தூக்கி வைக்கலைன்னா அதுக்கு அப்படியே இதாயிரும். ஸோ அதையும் தூக்கிக்கிட்டே வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு. பெரியவெல்லாம் அப்படி கிடையாது. பெரியவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போனோம்னா அப்படியே உட்காந்துருப்பா. இது அப்படி கிடையாது. என்னென்ன சேட்டை பண்ணணும்னு தெரியுமா, அப்படி தான் சேட்டை பண்ணுது இது. ஸோ அன்றைக்கி வீட்டுக்கு மாப் போடுற வேலையும் இருந்துச்சு. சரின்ட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் கிளம்புனேன். ஸோ அன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், வாழைக்காய் வறுவல், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெசிபி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.